ஓம் சாந்தி. இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியத்தின் பட்டியில் நாம் அனைவரும் இருக்கின்றோம், பட்டி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பட்டியினுடைய அவ்யக்த முரளி இன்று 15/1/1986 ஆகும். முரளியின் தலைப்பு மலிவான வியாபாரம், ஒப்பந்தம் மற்றும் சேமிப்பிற்கான பட்ஜெட். ரத்ன வியாபாரி பாபா தன்னுடைய பெரியதிலும் பெரிய வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடிய வியாபாரிகளாகிய குழந்தைகளை பார்த்து புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றார். வியாபாரம் எவ்வளவு பெரியது மற்றும் அதை செய்கின்ற வியாபாரிகள் உலகில் எவ்வளவு சாதாரணமாக பச்சை வெகுளிகளாக இருக்கிறார்கள். பகவானோடு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஆத்மாக்கள் பாக்கியவான் ஆகிறார்கள். இதை பார்த்து புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பிறவியில் செய்யப்படும் இந்த வியாபாரம் 21 பிறவிகளுக்கு சதா செல்வந்தர் ஆகும் அளவிற்கு அவ்வளவு பெரியதாக உள்ளது. கொடுப்பது என்ன மற்றும் பெறுவது என்ன? அளவற்ற பல மடங்கு வருமானம் அல்லது பல மடங்கு வியாபாரத்தை எவ்வளவு சுலபமாக செய்கிறீர்கள். வியாபாரம் செய்வதற்கு உண்மையில் ஒரு வினாடிதான் ஆகிறது. மேலும் எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்தீர்கள். ஒரு வினாடியில் மற்றும் ஒரு வார்த்தையில் என்னுடைய பாபா என்று வியாபாரம் செய்து முடித்து விட்டீர்கள். மனதால் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு வார்த்தை மூலம் எவ்வளவு பெரிய அளவற்ற கஜானாவுக்கான வியாபாரம் செய்து விடுகிறீர்கள். மலிவான வியாபாரம் இல்லையா? கடின உழைப்பும் இல்லை, அதிக விலையும் இல்லை, நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. வேறு எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட வியாபாரம் செய்தால் எவ்வளவு நேரம் செலவாகிறது? கடினமாக உழைக்கவும் வேண்டியுள்ளது. மேலும் விலைவாசியம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அதுவும் எதுவரை நடைபெறும்? ஒரு பிறவிக்கும் கூட கேரண்டி கிடையாது. ஆக இப்போது சிரேஷ்ட வியாபாரம் செய்து விட்டீர்களா அல்லது இப்போது செய்யலாமா என யோசித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? பக்கா வியாபாரம் செய்து விட்டீர்கள் இல்லையா? பாப்தாதா தன்னுடைய வியாபாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். வியாபாரிகளின் பட்டியலில் யார் யார் புகழ் பெற்றவர்கள்? உலக மனிதர்களும் புகழ் பெற்றவர்களின் பட்டியலை தயாரிக்கின்றனர் இல்லையா? விசேஷ தயாரிப்பாளரை தயார் செய்கின்றனர். பாபாவின் டைரியில் யார் யாருடைய பெயர்கள் உள்ளன? யார் மீது உலக மனிதர்களின் பார்வை செல்வதில்லையோ அவர்கள்தான் பாபாவுடன் வியாபாரம் செய்துள்ளனர் மற்றும் பரமாத்மா கண்களின் நட்சத்திரங்களாக ஆகிவிட்டனர், கண்ணின் மணிகளாக ஆகிவிட்டனர். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கிவிட்டார். அந்த மாதிரி நஷா போதை சதா உள்ளதா? பரமாத்மா டைரியின் விசேஷம் விஐபி நாம். அதனால்தான் கள்ளம் கபடமற்றவர்களின் பகவான் என பாடப்பட்டுள்ளார். சாமர்த்தியசாலிகளும் உள்ளனர், ஆனால் கள்ளம் கபடமற்றவர்களைத்தான் அவருக்கு பிடித்திருக்கிறது. உலகத்தின் வெளிப்புற சாமர்த்தியம் பாபாவுக்கு பிடிப்பதில்லை. அவர்களுக்கு கலியுகத்தில் ராஜ்யம். அங்கே அவ்வப்போது லட்சாதிபதி, அவ்வப்போது ஒன்றும் இல்லாதவர். ஆனால் நீங்கள் அனைவரும் சதா காலத்திற்கான பதமாபதம் பல கோடி மடங்கு அதிபதி ஆகின்றீர்கள். பயத்தின் ராஜ்யம் இல்லை, பயமற்றது. இன்றைய உலகில் செல்வமும் உள்ளது, பயமும் உள்ளது. எவ்வளவு செல்வம் உள்ளதோ அவ்வளவு பயத்திலேயே தான் உண்ணுகின்றனர், பயத்திலேயே தான் உறங்குகின்றனர். ஆனால் நீங்கள் கவலையற்ற மகாராஜா ஆகிவிடுகிறீர்கள், பயமற்றவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். பயம் என்பது பூதம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த பூதத்திடமிருந்து விடுபட்டு விடுகிறீர்கள். ஏதாவது பயம் உள்ளதா? எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கே பயம் இருக்கும். மேரா பாபா, என்னுடைய பாபா ஒரு சிவ பாபா மட்டுமே. பயமற்றவராக ஆக்குபவர். அவரை தவிர வேறு எந்த மாதிரியான தங்க மானாக இருந்தாலும் அது என்னுடையது என்றாலே பயம்தான். ஆகவே சோதித்து பாருங்கள். எனது எனது என்ற சம்ஸ்காரம் பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு சூக்ஷ்ம ரூபத்திலும் இல்லைதானே? வெள்ளி விழா, பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அதை நெருப்பிலிட்டு கலப்படத்தை நீக்கினால்தான் உண்மையானதாக ஆகும். உண்மையான வெள்ளி விழா, உண்மையான பொன் விழா இல்லையா? ஆக விழா கொண்டாடுவதற்காக உண்மையான வெள்ளி, உண்மையான தங்கம் ஆக வேண்டும். வெள்ளி விழா கொண்டாடுபவர்கள் வெள்ளிதான் என்பதில்லை.
இது வருடங்களின் கணக்கின்படி வெள்ளி விழா என சொல்லப்படுகிறது சொல்கிறீர்கள். ஆனால் அனைவரும் பொன் யுகத்தின் அதிகாரி, பொன் யுகத்தினர். ஆகவே சோதித்து பாருங்கள், உண்மையான தங்கமாக எதுவரை ஆகியிருக்கிறீர்கள்? வியாபாரம் செய்திருக்கிறீர்கள், வந்ததை உடனே சாப்பிட்டு விட்டீர்கள் என்று அந்த மாதிரி இல்லையே. 21 தலைமுறைகளுக்கு சதா அனைத்தும் நிறைந்தவர்களாக சேமித்திருக்கிறீர்களா? உங்கள் வம்சாவளிக்கு இருக்கும் அளவிற்கு மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். 21 பிறவிகள் மட்டுமில்லை, துவாபர யுகத்திலும் பக்த ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தினால் எந்த ஒரு குறையும் இருக்காது. அவ்வளவு செல்வம் துவாபர யுகத்திலும் இருக்கும். அதை கொண்டு தானம் புண்ணியம் நன்கு செய்ய முடியும். கலியுகத்தின் கடைசியிலும் பாருங்கள், கடைசி பிறவியிலும் பிச்சைக்காரர்களாக ஆகவில்லைதானே. இச்சமயத்தின் வருமானம் அல்லது வியாபாரம் முழு கல்பத்திலும் உங்களை பிச்சைக்காரராக ஆக்கிவிடாது. அவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். கடைசி பிறவியிலும் பருப்பு ரொட்டி சாப்பிடுகிறீர்கள். இவ்வளவு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறீர்களா? பட்ஜெட் தயாரிப்பதற்கு வருகிறதா? சேமிப்பதில் சாமர்த்தியசாலிகள் தானே. இல்லை என்றால் 21 பிறவிகளுக்கு என்ன செய்வீர்கள்? வருமானம் சம்பாதிப்பவர்களாக ஆவீர்களா? அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகி ராஜ்யம் செய்வீர்களா? ராயல் குடும்பத்திற்கு சம்பாதிப்பதற்கான அவசியம் இருக்காது. பிரஜைகள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் நம்பர் உள்ளது. பணக்கார பிரஜை மற்றும் சாதாரண பிரஜை ஏழையாக இருக்க மாட்டார்கள். ராயல் குடும்பம் புருஷார்த்தத்தினுடைய பிராப்தமாக ராஜ்யத்தை அடைவார்கள். பல பிறவிகளாக ராஜ்ய குடும்பத்தின் அதிகாரி ஆகிறார்கள். ராஜ்ய சிம்மாசனத்தின் அதிகாரி ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஆவதில்லை. ஆனால் ராயல் குடும்பத்தின் அதிகாரத்தை பல பிறவிகளுக்கு அடைகிறார்கள். ஆக என்னவாக ஆவீர்கள்? எப்போது பட்ஜெட்டை உருவாக்குங்கள். பட்ஜெட்டின் திட்டத்தை தயார் செய்யுங்கள். எப்போதைய உலகத்தில் வீணானவற்றிலிருந்து சிறந்தவற்றை உருவாக்குகின்றனர். வீணானவற்றை தான் சேமிக்கின்றனர். ஆகவே நீங்கள் அனைவரும் பட்ஜெட்டின் கணக்கை சதா ஸ்மிருதியில் வையுங்கள். பட்ஜெட் தயார் செய்யுங்கள். சங்கல்ப சக்தி, வாய்மொழியின் சக்தி, கர்மத்தின் சக்தி, சமயத்தின் சக்தி, இவற்றை எப்படி எங்கே காரியத்தில் ஈடுபடுத்துவது? எத்தனை சக்திகளும் வீணாகி போகின்றன என்று இருக்கக்கூடாது. சங்கல்பம் சாதாரணமானது என்றால் வீணானது என்றால் வீணானது மற்றும் சாதாரணம் இரண்டும் சேமிப்பு கிடையாது. ஆனால் இழந்து விட்டீர்கள். நாள் முழுவதிலும் தனது சாட்டை உருவாக்குங்கள். சக்திகளை காரியத்தில் பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதிகரிக்க செய்தீர்கள்? ஏனென்றால் எவ்வளவு காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும். அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள், சங்கல்பத்திற்கு சக்தி உள்ளது. காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கான பயிற்சி இதில் நம்பர்வார் உள்ளனர். சிலர் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை, பாவ காரியத்திலும் இழப்பதில்லை. ஆனால் சாதாரண தினசரி நடவடிக்கையில் சம்பாதிக்கவும் இல்லை, இழக்கவும் இல்லை, சேமிக்கவும் இல்லை. இல்லையா? சாதாரண சேவையின் தினச்சரியா அல்லது சாதாரண செயல்பாடுகளின் தினச்சரியை பட்ஜெட் கணக்கு சேமிப்பதாக சொல்ல மாட்டார்கள். தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு செய்யும் சேவை செய்தோமா, படிப்பை படித்தோமா என்பதை மட்டும் சோதிக்காதீர்கள். சேவை மட்டும் செஞ்சோமா, நல்லா படிச்சோம், இதை மட்டும் செக் பண்ணக்கூடாது. யாருக்கும் துக்கம் தராமல் இருந்தோனா? எந்த ஒரு தலைகீழான காரியம் செய்யாமல் இருந்தேனா? துக்கம் தராமல் இருந்த நாம் சுகம் கொடுத்தோமா? எவ்வளவு மற்றும் எத்தகைய சக்திசாலி சேவை செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்தோமா? எப்படி பாப்தாதா சதா டைரக்ஷன் கொடுக்கிறார். நான் எனது என்பதை தியாகம் செய்வதுதான் உண்மையான சேவை. அந்த மாதிரி சேவை செய்தோமா? தலைகீழான வார்த்தைகளை பேசவில்லையே. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசினோமா? தைரியமற்றவர்களை தைரியசாலி ஆக்கினோமா? குஷியின் ஊக்கம் உற்சாகத்தில் யாரையாவது கொண்டு வந்தோமா? இதுதான் சேமிப்பதாகும். சிக்கனம் மேற்கொள்வதாகும். அது போலவே 2 மணி நேரம் 4 மணி நேரம் கடந்து விட்டது என்றால் அது சேமிப்பாகாது. அனைத்து சக்திகளையும் சிக்கனம் செய்து சேமிப்பு செய்து வையுங்கள். அந்த மாதிரி பட்ஜெட் தயார் செய்யுங்கள். இந்த வருடம் பட்ஜெட் தயாரித்து காரியம் செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் எப்படி காரியத்தில் ஈடுபடுத்துவது என்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். உலகத்தின்
ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதேனும் பிராப்தி அடைந்து உங்களது குணத்தை புகழ்ந்து பாடுகிற மாதிரி ஐஸ்வர்ய பட்ஜெட்டை உருவாக்குங்கள். அனைவருக்கும் எதையாவது கொடுக்கத்தான் வேண்டும். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். மனித ஆத்மாக்களை மட்டுமல்ல, இயற்கையையும் பாவனமாக்குகின்ற சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஐஸ்வர்ய பட்ஜெட், அதாவது சர்வ ஆத்மாக்களும் இயற்கையோடு கூடவே பாவனமாகி விடுகின்றனர். அந்த அரசாங்கத்தினர் பட்ஜெட் தயாரிக்கின்றனர். அதாவது இவ்வளவு தண்ணீர் கொடுப்போம், இவ்வளவு வீடுகள் கொடுப்போம், இவ்வளவு மின்சாரம் கொடுப்போம். நீங்கள் என்ன பட்ஜெட் தயாரிக்கிறீர்கள்? அனைவருக்கும் அநேக பிறவிகள் வரை முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்போம். பிச்சைக்கார நிலையில இருந்து, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிப்போம். அரைக்கல்பம் ஓய்வாக இருப்போம். அவர்களின் ஆசை நிறைவேறும். இவர்களோ முக்திதான் வேண்டுகின்றனர். முக்தி பற்றி தெரியாது, ஆனால் வேண்டுதல் வைக்கின்றனர். ஆகவே தனக்காகவும் உலகத்திற்காகவும் ஐஸ்வர்ய பட்ஜெட் தயார் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? வெள்ளி விழா மற்றும் பொன் விழா இந்த வருடம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இது மகத்துவமான வருடமாகும். நல்லது. சதா சிரேஷ்ட வியாபாரத்தை நினைவில் வைக்கக்கூடிய, சதா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய, சதா ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் ஈடுபடுத்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய, சதா சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மகான் ஆகக்கூடிய மற்றும் ஆக்கக்கூடிய அத்தகைய சிரேஷ்ட செல்வந்தர்கள், சிரேஷ்ட புத்திசாலிகளாகிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.